இதுதான் இந்த பேட்சில் வரப்போற வாசகம். அது மட்டும் படிச்சிருந்தேன். எனக்கு எப்படி உங்களுக்கு வரப்போகுது. பெருநகர சென்னை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசின் மேலான பார்வைக்கு கவன ஈர்ப்பு. 12/2/2025 அன்று முதல் அணியும் கோரிக்கைகள் அடங்கிய அட்டை. இந்த அட்டை தான் போட்டு கொடுக்க போறோம் சங்கத்துல. அந்த அட்டையில அந்தந்த துறையினுடைய கோரிக்கை இருக்கு. பதவி உயர்வுனா பதவி உயர்வு பற்றி இருக்கும். டெம்பரரியா இருந்தா எனக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுன்னு இருக்கும். எனக்கு டெம்பரரியா வேலை செய்யற பர்மனன்ட் பண்ணணும்னா பர்மனன்ட் பண்றதை பத்தி இருக்கும். எல்லாமே இதுல இருக்கும். அந்த கோரிக்கை படிச்சிடறேன். உள்ளாட்சி நிறுவனங்கள் தொழிலுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்ட அரசு ஆணை 2T 36/16/2023 படி அனைத்து துறைகளில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஊதிய சட்ட அரசாணையினை உடனடியாக எங்களுக்கு 5/7/2023 முதல் அமல்படுத்த வேண்டுகிறோம். நீங்க யாராவது கேட்கலாம், எங்கெல்லாம் அமுல்படுத்திட்டாங்களே சார். இது அமுல்படுத்தாதவங்களுக்கு ஸ்கில்டு பணியாளர்கள் நாங்கள் அனைவரும் அன்ஸ்கில்டு தொழிலாளர்களிடம் மிக குறைந்த ஊதியம் பெற்று வருகிறோம். நிரந்தர பணியாளருக்கு இணையாக அனைத்து துறைகளிலும் தற்காலிகமாக பணி செய்து வரும் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் வழங்க வேண்டுகிறோம். உங்களுக்கு சேர்த்துதான். நிர்வாக பணிகளில் தனியார் ஒப்பந்த பணியினை கைவிட வேண்டுகிறோம். இந்த ஒப்பந்த பணி கான்ட்ராக்ட் வர்றாங்கல்ல, அந்த பணியெல்லாம் கைவிட வேண்டுகிறோம். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல் செய்திட வேண்டுகிறோம். பெருநகர சென்னை மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் தற்போது காலியாக இருக்கும் 5061 + 860 நிரந்தர காலி பணியிடங்கள் அனைத்து துறைகளிலும் தற்காலிகமாக பணிபுரிந்து வரும் உங்களை உங்க பேச்சில் படுத்தா எங்களைன்னு இருக்கணும். அதனாலதான் எங்களை பணி நிறுவனம் செய்திட வேண்டுகிறோம். ஈவன் சென்னை மாவட்டத்தில் தோமுசா அனைத்து துறைகள். இது பேட்சா தயார் பண்ணி வருது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேட்ச் சொல்லியிருக்கிறோம். இந்த பேட்சுகளை 12ஆம் தேதி காலையில் குத்த ஆரம்பிச்சிடணும். பேட்சுக்கு தயார் பண்ணியிருக்கிறோம். அது வரும், இன்னைக்கே வராது. ஏன்னா ஆர்டர்ஸ் இருக்கு. பேட்சுன்னு கேட்குறீங்களா, ஆர்டர்னு கேட்குறீங்களா? ரெண்டுமே இருக்கலாம். ஒன்று அதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். இந்த தேதிக்குள்ளாக அமல்படுத்தவில்லை என்றால் தோமுசாவை சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அனைத்து துறை பணியாளர்களும் இந்த அட்டை அணிந்து கொண்டு வருவார்கள். இதை பத்திரிகையில கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். இப்ப யாரோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க, நல்லது. பத்திரிகையும் ஆங்கில பத்திரிகைகளும் தமிழ் பத்திரிகைகளும் மற்றும் சில பத்திரிகைகளும் வருவதற்கான ஏற்பாடு நடந்திருக்கிறது. அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அன்னைக்கு காலையிலே பிளாஸ் நியூஸ் ஓடும். இந்த மாதிரி மாநாட்டின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சென்னை மாவட்ட தோமுசாவை சேர்ந்த உறுப்பினர்களும் பணியாளர்களும் நிர்வாகிகளும் அவர்களுடைய கோரிக்கை அடங்கிய அட்டைகளை அணிந்து கொண்டு பணிபுரிந்து வருகிறார்கள் சொல்லிட்டு பிளாஸ் நியூஸ் காலையில போவோம். அது மத்தியானம் வரைக்கும் போவோமா, சாயந்தரம் வரைக்கும் போவோம், மறுநாள் போகுமான்னு தெரியாது. அதுக்குள்ள அடுத்த அறிவிப்பும் வந்துடலாம். இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது, அடுத்த பட்ஜெட் கொடுத்துறல வரலான்னு நேரம் கூட ஓ சுமாரியா மைக் ஆஃப் பண்ணியா சும்மா என்ன கேள்வி சொல்லலாம். அவர் வேற நம்ம இல்ல பிரஸ் கொடுத்துருக்காங்க செய்ய போறீங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கும் முன்கூட்டியே சொல்றோம். ஏன்னா காரம் பேரவை சேர்த்திருக்கு. காரத்தை கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் கசப்பும் தெரியாத அளவு கேப்சுலா மாட்டிருக்கு சென்னை மாவட்ட தோமுசா. அதுதான் நம்ம பண்ண வேலை. எனவே இந்த உழைப்பு எந்த காரணத்தை கொண்டும் நான் நெகட்டிவா பேச மாட்டேன், சோர்வடைந்திடக்கூடாது. நம்ம உழைப்புக்கான உரிய பலன் இதுவரையிலும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன். இப்ப நான் ஒருத்தர் வர பேசும்போது சொன்னேன், தலைவருக்கு சொல்லும் போது ஊதிய குழு உறுப்பினர்னு சொன்னேன், தலைமை செயற்குழு பேரவையினுடைய உறுப்பினர்னு சொன்னேன். பொருளாதாரத்துக்கு சொல்லும் போதும் அது சொன்னேன். நம்ம தாண்டமூர்த்தி சொல்லும் போது சொன்னேன். நம்ம துணைத்தலைவர் கன்னியப்பன்னு சொன்னேன், அமுல்ராஜுக்கும் சொன்னேன். ஆக முதல் முறையாக இந்த வாய்ப்பு பேரலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம உழைப்பின் பலன் நம்ம நிர்வாகிகளுக்கு 5 பேருக்கு கிடைச்சிருக்கு. முதல் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிருக்கு. அந்த ஜீவ போனவரும் பார்த்தேன். 2வது வாய்ப்பு பத்திரிகைல வந்திருக்கு. 2வது வாய்ப்பு அப்புறம் 2 பேருக்கு ஆச்சு. இன்னைக்கு 5 பேர் வந்திருக்கோம். வாய்ப்பு வரும்னு தலைவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது வரும்போது பார்க்கலாம். எனவே
நம்ம உழைத்தால் உழைப்புக்கான பலன் இந்த மாநாட்டு நிர்வாகம் வழங்கும். மற்றவங்க விரட்ட மாதிரிலாம் விரட்ட முடியாது. நாளைக்கு கமெண்ட்ஸே இது கொடுக்கும்போது எதாவது பதில் சொன்னாலும் சூடாக பதில் வச்சுங்க. அதனால நம்ம பக்கம் மாநாட்டு நிர்வாகத்துடைய கவனம் திரும்பும். முடக்கும் பணிகளும் நடக்கலாம். அதை அந்த முடக்கும் பணிகளை முடங்காமல் இருப்பதற்கான சிகிச்சை நம்மிடமே உள்ளது. அந்த சிகிச்சையினுடைய ரகசியத்தை நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கு டைம் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும். திங்கட்கிழமையிலிருந்து நம்முடைய ஆப்ரேஷன் சக்சஸ். பேஷண்ட் வெளியே வரலாம். பேஷண்ட் இல்லை இருந்தாலும்